தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த புதிய நாளிலும் கர்த்தர் உங்களுக்கு அருளும் ஆறுதலின் மன்னா. நான் உனக்கு முன்பாக சென்று தடைகளை உடைத்து அடைக்க முடியாத வெற்றி வாசலை திறந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:8. இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வாழ்க்கையில் எப்போதும் எதிலும் தடை தடை, இப்படியே எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு முடங்கிவிட்டோமோ என்று இன்று நீங்கள் கண்ணீரோடு கலங்கி நிற்கிறீர்களா? இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இன்று சர்வ வல்லமையுள்ள தேவன் யாருமே பூட்ட முடியாத ஒரு பெரிய திறந்த வாசலை உங்களுக்கு முன்பாக வைத்து அற்புதமாக ஆசீர்வதிக்கப் போகிறார். அவர் திறந்த வாசலை எந்த மனிதனாலும் ஒருபோதும் அடைக்கவே அல்லது பூட்டவே நிச்சயமாக முடியாது. ஏசாயா 45:2 கர்த்தர் சொல்வது போல, அவர் உங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகளை செவ்வையாக்கி வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து புதிய ஆசீர்வாதத்தின் வாசல்களை திறப்பார். இந்த வல்லமையான வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்வில் இன்று மிகவும் அற்புதமாக நிறைவேறும். எல்லா தடைகளை தகர்த்து தேவன் உங்களை மாபெரும் வெற்றியின் பாதையில் வழிநடத்துவார். இன்று முதல் ஆசீர்வாதத்தின் புதிய கதவுகள் உங்களுக்காக திறக்கப்படும். ஆகவே விசுவாசத்தோடு துணிந்து முன்னேறுங்கள். உங்கள் எதிர்காலத்தின் ஆசீர்வாத வாசல்களை எந்த மனிதனாலும் பூட்டவே முடியாது. கர்த்தர் தாமே உங்களுக்கு முன்பாக சென்று தடைகளை உடைத்து அடைக்க முடியாத வெற்றி வாசல்களை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலுயா. ஜெபிப்போம். என் அன்புள்ள பரிசுத்த பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வாத வாசல்களை திறப்பவரே, நீர் எனக்காக திறந்த வாசலிலே நான் பிரவேசித்து மகிமையான ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்க எனக்கு கிருபை செய்யும். இன்று பிறந்த நாள், திருமண நாள் கொண்டாடும் உமது பிள்ளைகளின் இந்த புதிய ஆண்டை உமது நன்மை கிருபையால் முடிசூட்டி ஆசீர்வதியும். பிதாவே, இயேசுவின் வருகையில் நான் அவரோடு எடுத்துக்கொள்ளப்படும்படி என்னை தகுதிப்படுத்தும், தயார்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். மாரநாதா.